ஹாய் வாங்க கப் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து என்னோடய லிட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து சொல்கிறாரு. சுகர், மாவு, வெண்ணிலா எசன்ஸ், 2 எக்கு, 1/4 கப் வந்து ஆயிலு, மில்க்கு, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் மிக்சர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். 2 எக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி கப்பில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சுகர் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லாவே பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கப் கேக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக உப்பி வரும். ஸோ அதனால் வந்து சுகரும் எக்கும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பஃபியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நல்லா வாசனைக்காக. வெனிலா எசன்ஸையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு வந்து ஃப்ளவர், நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், மைதா மாவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ரெண்டையும் வந்து சலிச்சுட்டு கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஸ்பேட்சுலா வச்சு கிளறிக்கலாம். இதுக்கு வந்து மிக்சர் வேணாம். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டியாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிடும். நான் 3 டீஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நைஸாக வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேட்சுலா வச்சு. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா, மேலே டிசைன் ட்ரை பண்ணலான்ட்டு. அதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்துகிட்டு அதில் கொக்கோ பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டு அந்த நம்ம மாவு என்ன பதத்துக்கு கிளறணுமோ அதே மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து நான் கப் கேக்கில் வந்து பிளேட்டில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து கரண்டி எடுத்திருக்கேன், அது சரியாக செட் ஆகலை. நான் மறுபடியும் ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணினேன். நீங்கள் ஸ்பூன்லேயே எடுத்து ஊற்றுங்க. ஏன்னா இது நான் வச்சுருக்க வந்து சின்ன கப் கேக், மினி கப் கேக், அதனால் அதுக்கு வந்து ஸ்பூன் தான் கரெக்டாக இருந்தது. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துகிட்டு கோன் மாதிரி போட்டு கோனோட எண்டில் வந்து கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரல. நம்ம ட்ரை பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் நல்லா வரும். இதில் நடுவில் வந்து மடி லிட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து டிசைன் சூப்பர் அப்படின்னு சொல்லி கத்திருப்பார். இது என்னென்னா அவரே போடணும்னு சொன்னனால அவர் கை பிடிச்சி கொஞ்சம் 2-3 டிசைன் வந்து தப்பாக இழுத்து விட்டுருந்தோம். பட் லுக் லைக் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே டிசைன் இருந்தது. டிசைன் தான், பட் அந்த ஒயிட் கலர் சிம்பிளாக ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அந்த சாக்லேட் கலருக்கும் வெனிலா கலருக்கும் பார்க்கும்போது டிசைன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. டிசைன் முடித்ததும் மைக்ரோ ஓவனில் வந்து நான் ப்ரீ ஹீட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 150 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அந்த பிளேட் வந்து சென்டராக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து 150லேருந்து 170க்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். 170 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 25 மினிட்ஸ் வந்து வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக குக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா புஃபியாக வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள், மேலாவு மாவு நல்லா எழுந்து வந்திருக்கு, டிசைனும் நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் ஃபினிஷிங்க்கு அப்புறம் நாங்கள் எடுத்து பார்த்தோம், நல்லாவே இருக்குது. டிசைன் நான் வந்து நல்லா வராதுன்னு நினச்சேன், பட் ஆஃப்டர் குக்கிங்க்கு அப்புறமும் டிசைன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மினி கப் கேக் வந்து பார்க்கவே நல்லா அழகாக வந்திருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.